ஏன்னா இன்னைக்கு இளையராஜா அப்படின்னும் ஏன்னா தேவா அவர்கள் சொன்னபோது சொன்னாங்க, MS விஸ்வநாதன் அவர்களை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள்லாம் வந்தோம். அவருடைய பாடலை கேட்டுத்தான் நீங்க நிறைய பாட்டு நான் உதாரணம் சொல்லலாம். எந்த பாட்டை இளையராஜா நாங்கள்லாம் காப்பி வச்சோம், அது இளையராஜாவுக்கு இழுக்கு நான் சொல்லக்கூடாது, அது அவர் தான் சொல்லணும். நான் அடிச்சிருக்கேன் காப்பி. எனக்கு ஒரு படம் வந்தது, அந்த படத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு சுச்சுவேஷன் ஒன்றும் புதுசு, எல்லாம் இருக்கிற அதே சுச்சுவேஷன் தான். காதலி அந்த பக்கம் இருக்காங்க, காதலன் இந்த பக்கம், 2 பேரும் பார்த்துக்க முடியல, அதனால ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட என்ன பண்ணாங்க, பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளல்லையே நீ போய் தூது செல்ல மாட்டாயோன்னு ஒரு பாட்டு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு. சரி, அதுக்கு நான் அதவே போட்டா போச்சு. பொன்மான தேடி நானும் பூவோட வந்தேன். இவ்வளவுதான். இது நான் சொன்னது நிறைய சொல்லலாம், நான் சொல்றது நிறைய சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய காப்பி அடிச்சிருக்கேன். இளையராஜா பாட்டை அப்படி தூக்கி வேற மாதிரி மாத்திருக்கேன். பாக்யராஜ் அவர்கள் என்ன பண்ணாரு, மௌன கீதங்கள்ல இளையராஜா அந்த பக்கம் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாரு, பேப்பர் அப்படியே திருடிட்டு இந்த பக்கத்துல நான் கண்டக்ட் பண்ண இசை கங்கைமரன் போயிட்டு இருப்பாரு. இதுதான் நடந்தது. இளையராஜா கூட அசிஸ்டண்டா கிட்டார்லாம் வாசிட்டு டியூன்லாம் பாடி இருந்தோன்னே, இந்த ஆள்கிட்ட இருக்கும் எல்லா டியூனும், அவர் வேணாங்கிற டியூன்ல இந்த ஆள்கிட்ட இருக்கும், இந்த ஆள்ல போட்டு நம்ம போட்டோம்னா மியூசிக் நமக்கு ஈஸியா இளையராஜா மாதிரியே கிடைச்சிடும். எங்க இளையராஜா மாதிரியா நான் போட்டேன், இது ஒரு டைப்பு. அது என்னமோ அவருக்கு மட்டும்தான் வசப்படுது அந்த ஆர்கனைசேஷன் மற்றதெல்லாம். அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், நிறைய சமாச்சாரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயம்.